லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துகிறாரு. அதனை ஒட்டி மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநாடு நடத்தணும். அதற்காக மண்டல வாரியாக ஒரு மாநாடு நடத்துகிறார். அதில் ஒரு ஊரில் பேசும்போது, நான் சுத்தமான ஆதித்தமிழன், இனக்கலப்படம் இல்லை என்கிட்ட, மொழி கலப்படம் இல்லை, நான் சுத்தமான ஆதித்தமிழன், என்னை பல்வேறு விதமான விமர்சனங்களை குறித்து சாதியின் பெயரை குறித்துலாம் என்னை விமர்சனம் பண்ணுறாங்க, எனக்கு அதன் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி யாரை பற்றி பேசினாரு? சீமானை பற்றி பேசினார். ஆமாம், சீமான். அதாவது இந்த திராவிடம் எதிர்ப்புங்கிறது தெலுங்கு எதிர்ப்பா, திராவிடத்தினுடைய எதிர்ப்பு தெலுங்கருக்கு மத்தியில சேர்த்து வச்சிருக்காங்க, அதுதான் திராவிட எதிர்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசு. அதை ஒட்டி இதை தன்னை ஆதித்தமிழன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு இதுல பொருள் என்ன? நான் ஆதித்தமிழன், நான் இனக்கலப்பற்றவன், மொழி கலப்பற்றவன், இது ரெண்டும் முக்கியமான இது. அதில் ஆதித்தமிழன்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நான் என்ன கேட்குறேன், திருமாவர்கள் எப்படி ஆதித்தமிழனா ஆனார்? ஏன் அவர் பாதித்தமிழன், ஒரு கொஞ்சகான தமிழன், மிச்சத்தமிழன் அப்படின்லாம் ஏன் இல்லை? ஆதித்தமிழன், அவர் ஆதித்தமிழன்ங்கிறத எப்படி கண்டுபிடிச்சார்? இல்லை, அவருடைய இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ் இனத்தினுடைய பூர்வ குடி தமிழ் குடி, அதனால அவர் ஆதித்தமிழ். அப்போ எதை வச்சு கண்டுபிடிச்சாரு? அவர் பூர்வக்குடி, தொல்குடி தமிழர், பறையர் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியல, சான்றிதழ்ல நிறைய சமூக இதோ அதில் சந்தேகங்கள்லாம் நிறைய கிளப்புறாங்க. ஆனால் தான் இந்த கிளைம் பண்றதுனால தான் அவர் ஆதித்தமிழர்னு சொல்றாரு. ஏன்னா முதல்ல இந்த ஆதித்தமிழர் பாதித்தமிழர்னு சொல்றதே இல்லை. எல்லா பேரும் தமிழன் அவ்வளவுதான். நீங்க ஆதித்தமிழன் இதான் அப்போ அங்க ஆதித்தமிழர். இப்போ ஆதி திராவிடர் யாரு? திராவிடர் யாரு? இப்போ எங்க இருந்து வந்துச்சு? இப்போ அவருடைய சாதி ஒழிப்பு, அதில் அந்த உரையாடலில் முக்கியமானது சாதி ஒழிப்பு. எனக்கு இது கிடையாது, என்னை இதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்றாரு. சாதி ஒழிப்பு பேசினால் நீங்கள் சாதி ஒழிப்பு முழுமையாக பேசுங்க, அது அனைத்து சாதி ஒழிப்பும் பேசுங்க, அது சரியா இருக்க முடியும். நைஸா உங்க சாதி இதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவர்கள் சாதி ஒழிப்புங்கிறது எப்படி சரியா இருக்கு? இல்ல அப்படி தானே. இப்போ நீங்க ஆதித்தமிழர்னு எப்படி சொன்னீங்க? ஆதித்தமிழர், நான் ஆதித்தமிழன்றது தனக்கான அட்ரஸ் லேபிள் அவர் சொல்றாரு, நான் ஆதித்தமிழன் சொல்றாரு. இல்ல அதுதான் அவர் ஆதித்தமிழர்ங்கிறத அவரு சாதியின் அடிப்படையில தானே சொல்றாரு, சரிதானே? அப்போ ஆதித்தமிழர் நீங்க சாதின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ சாதிய இறுக்கம் இருக்கு, சாதி இருக்கு, சாதி இருக்குன்றத சாதி இருக்கு என்றால் இருக்குதான். நீங்க இந்த சாதியை முதல்ல இதே அபத்தமானது. இந்த சாதிகளை இந்து மதம் உருவாக்கியது, சாதிகளை பார்ப்பனர்கள் உருவாக்கினார்கள் இப்படிங்கிறத உருட்டே இந்த திராவிட கூட்டம் உருவாக்கிய உருட்டுகள். திரும்ப இந்த தரப்பு ஆட்கள் இதை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு இது பண்ணிட்டாங்க. இப்ப எங்கேயாவது பறையரை அப்படின்னு பாதிக்கப்பட்டதான் பேசுவாங்க, பாதிக்கப்படாதால் நீ எப்படி பேசல? அதான் பறையர்ங்கிறத இந்து மதம் உருவாக்கிச்சா? அதான் இந்து மதம் தான் இந்த சாதிகளை உருவாக்கியது அப்படின்னு உருட்டுறாங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. எங்கேயுமே பறையர் என்பது ஒரு இனக்குழு, ஒரு பேரினக்குழு இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு தேவேந்தர்கள் குலத்தார்னு பெயர் மாற்றப்பட்டிருக்க பல்லர்கள் அப்படின்னு இருக்கு. கோனார், நாடார் அப்படின்னு பல்வேறு, செட்டியார் அப்படின்னு பல்வேறு இதெல்லாம். இதில் பெரும்பாலானவை, ஒரு சிலவை குடிகள், மற்றதெல்லாம் தொழில் வழி குலத்தார். மரத்தொழில் செய்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க, கல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு பெயர்கள் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தொழில் சார்ந்த ஒரு குடும்ப முறை உருவாகும்ல. இப்போ ஒரு வயல்வெளியில் வேலை பார்க்குறவரும் ஒரு கடலில் விவசாயம் பண்ணுறவருக்கும் வித்தியாசம் இருக்குது. நிலத்தில் விவசாயம் பண்ணுறவருக்கும் கடலில் விவசாயம் பண்ணுறவருக்கும் வித்தியாசம் இருக்குது. கடலுக்கு போய் மீன் அள்ளிட்டு வர்றதும் இங்கே வயலில் தண்ணியை ஊற்றி விவசாயத்தில் நெற்கருதிகளை பார்க்குறதும் ரெண்டும் வேறானது. இப்போ இந்த தொழில்கள் வெவ்வேறு இருக்கலாம், தொழில்கள் வெவ்வேறு. அதைத்தான் சொல்றேன். இந்த தொழில் முறையில தான் இனக்குழுக்கள், அதாவது சமூக குழுக்கள் அல்லது தொழில் வழி குலங்கள் உருவாகுது. அதன் பிறகு நாங்களாம் இந்த இதுல இவர்கள் இப்போ ஒரு போர்க்களத்துல நிற்பவங்க ஒரு பிரிவு, அரண்மனையை பாதுகாக்கிறவர்கள் ஒரு பிரிவு, அதுக்கப்புறம் நாங்கள் உழவு பார்த்துட்டு வர்றவங்க ஒரு பிரிவு. அப்போ அவர்களுக்குள்ளே ஒரு கொடுக்கல் வாங்கல் வரும். அதுக்கப்புறம் வானியல் சாஸ்திரங்கள், வானியலை ஆய்வு செய்யறது அப்படின்னு வள்ளுவர்கள் அப்படின்னு அது ஒரு பிரிவு இருக்கும். அதுக்கப்புறம் கோயிலில் பூஜை செய்யறவங்கப்பா, நாங்கள் கோயிலில் பூ கட்டுறவங்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு தொழில் முறையில ஒரு குழுக்கள் உருவானது, ஒரு இனக்குழு அப்படிதான் உருவானது. இப்படிதான் தொழில் வழி குலங்கள். இனக்குழுக்கள் வேறு, தமிழினம் தான் இனம். சரி சரி, இவர்கள்லாம் தொழில் வழி குலத்தவர்கள். சரியா? இதை வச்சுட்டு தான் நீங்க இதை எந்த இந்து மதமோ அல்லது ஆரியர்களோ உருவாக்கவில்லை. ஆனால் மனுஸ்மிருதி சொல்லக்கூடிய 4 வர்ண முறைங்கிறது அயோக்கியத்தனமானது.
அதில் ஒரு வகையில் லாஜிக் இருக்குது. அதாவது முதலாளி, மேனேஜரு, கிளர்க்கு, பியூனு அப்படின்னு 4 செக்ஷன் எல்லா இடத்துலையுமே இருக்கும், எல்லா தொழிலையுமே இருக்கும். எடிட்டர் இருப்பாரு. வேலை செய்யற தொழிலின் அடிப்படையில் அது வந்து பிரிச்சிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இது பிறப்பின் அடிப்படையில் பிரிச்சிருக்கு. அதைதான் எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, மூளை சார்ந்த தொழில் தான் வந்து இது. அப்போ அந்த மூளை சார்ந்து எப்பவுமே மூளைக்காரர் தான் புத்திசாலித்தான். உடல் உழைப்பு வேற இதானது. ஆனால் மூளை வந்து வகுத்து கொடுக்கறது. ஒரு போர்க்களத்துக்கு போறீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குற மந்திரிமார் மூளை. ஆனால் மந்திரி அறுவாள் எடுத்துட்டு சண்டை போட போக மாட்டார், எல்லை போக மாட்டார். ஆனால் மந்திரி போட்டு கொடுக்குற வரைபடம், ஸ்கெட்சி வந்து அந்த போரை வெற்றியடைய தீர்மானிக்கிறது. அதே மாதிரி அந்த வானியலை, அந்த கால நேரத்தை கணித்து சொல்லக்கூடிய அந்த முறை செய்யக்கூடிய மந்திரி ஒருத்தர் இருப்பார். அவர் சிறந்தது, மூளையை பயன்படுத்தக்கூடிய சிறந்ததுன்னு சொல்றீங்க. இப்ப என்னன்னா, இந்த மூளைங்கிறது இது வந்து இவர்கள் பின்னாடி வந்தவர்கள் வந்து நாங்கள் வந்து வழி வழியாக பிறப்பின் வழியாக பிற்காலத்தில் இது திணிக்கப்பட்டது. இது ஒரு ரொம்ப நுணுக்கமான அரசியல் வைங்களேன். இந்த டாபிக் தாண்டி போகும். அது பின்னாடி அதை வந்து ஒரு இப்போ எங்கள் தாத்தா வந்து வைத்தியர். அவரு என்ன கூட்டு போய் இந்த பச்சையில் நாய் கடிக்குது, பூனை கடிக்குது, தேல் கடிக்குதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ எங்கள் தாத்தா ஊரில் உள்ளவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரா? இல்லை. ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்? தனக்கு பின்னாடி தன் பேரன் இதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத, அல்லது அது ஒரு, அதாவது இதெல்லாம் தொழிலா மாறுது. இப்போ மூளையின் அடிப்படையில் கூட உங்க தாத்தா வந்து இப்போ வைத்தியராக இருந்திருக்கலாம். அதனால நீங்க அறிவாளியான்னு கூட நீங்க எடுத்துக்கலாம், ஏன்னா மூளை பயன்படுத்தி சொல்றேன்னு வச்சுங்க. ஆனா உங்க தாத்தா மற்ற இருக்கிற எல்லாருக்கும் வைத்தியம் தெரியலன்னு சொல்லலாம், ஆனா உனக்கு மூளை இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல அதுதான் இப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு வரப்போகுது. அதுதான் சொல்றேன். அப்ப எல்லாருக்கும் எல்லாம் வருது. அதான் நானும் தான் சொல்றேன். பிறப்பின் வழியில இது கிடையாது, அது வாழ்வியல் நிலையில இருக்கு, அது தனி. இப்போ என்னன்னா, இவர் ஆதித்தமிழர் அப்படின்னு தன்னை சொல்றதுனால அதை சொல்றோம் நம்ம. இவர் ஆதித்தமிழர் அப்படின்னு சொன்னதை எப்படி கண்டுபிடிச்சாரு? சாதியின் அடிப்படையில தானே. அந்த ஒரு பேரினத்தில் பிறந்தவராக இருந்ததுனால அவர் சொல்றாரு. அப்ப எங்க சாதி ஒழிப்பு வருதுன்னு கேட்கிறேன் நான். சாதி ஒழிப்புனா நீங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்காக சொல்றேன். இந்த சாதியை அவர் குறிப்பிட்டு சொன்னதுனால அதுல வந்து சாதி இருக்குன்னு அர்த்தமா இருக்கு. நம்ம கண்டிப்பா நீங்க எந்த சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்புனா எந்த சாதி? மொத்த வேற சாதியே இல்லப்பா. இல்ல நீங்க சாதி ஒழிப்பு அவர் சொல்றது வந்து சாதி ஒழிப்புனா இதெல்லாம் பேர் இருக்குதுனால அது சாதி இருப்பு. அது சாதி இருக்குன்றதுக்கும் சாதி இருப்புன்றதுக்கும் வித்தியாசம். சாதிகள் இருக்கட்டும், குடிகள் இருக்கட்டும், அது தவறில்லை. ஒவ்வொரு சாதி இன்னொரு சாதியோட உயர்ந்தது இல்லை, தாழ்ந்தது இல்லைன்னு. அப்ப நீங்க அதை சாதி ஒழிப்புன்னு சொல்லக்கூடாது சார். சாதிய சமத்துவம்னு பேசணும் நீங்க. இல்ல அது தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்லணும். அப்ப சாதிய சமத்துவம் பேசினாவே சாதி இருக்குன்றத நீ ஏத்துக்கிறேன்னு. அப்ப சாதி இருக்குது. அப்ப சாதி பிஜேபி சொல்ற கொள்கை தானே. சாதியை உங்களால ஒழிக்க முடியுமா? புரியல. சாதியை உங்களால ஒழிக்க முடியுமா? நான் கேட்கிறேன். சாதியை ஒழிச்சா திருமாவளவன் ஆதி தமிழனா பாதி தமிழனா சொல்லுங்க. திருமாவளவன் தமிழனா முதல்ல கேளுங்க, எப்படி முடியும்? அப்போ சாதியை ஒழிக்க முடியாது. ஏன்னா இந்த பேஸ் கட்டுமானம் இதுல இருந்து தான் உருவாகுது. ஒவ்வொரு இப்போ வந்து எப்படி நம்ம செட்டின்னு சொன்னோன்னே தெலுங்கு, ரெட்டின்னு சொல்லணும்னா தெலுங்குன்னு சொல்றோம், நாயுடுன்னு சொன்னோன்னா தெலுங்குன்னு வருது இல்லை, மேனன்னொன்னே மலையாளின்னு வருது இல்லை. அந்த அங்கிட்டு போனா வந்து வடக்க போனா வந்து ரத்தோடு அப்படி இப்படின்னு பேசினா அந்த இது வருது இல்லை. அப்போ அந்த இனக்குழுக்கள் அந்த நிலப்பரப்பின் அடிப்படையில் இருக்கிறதுனால தானே மற்றவங்க அரசியல் படம் இல்ல. அதுதான் இப்போ வந்து இதை ஒழிக்க முடியாது. மாறாக நான் உன்னை ஒடுக்க மாட்டேன், நீ என்ன ஒடுக்க கூடாது, நான் உன்னை இழிவுபடுத்த மாட்டேன். இதுதான் முதல்ல ஒரு சமத்துவத்தை உருவாக்கும். அதன் பிறகு அது வந்து ஒரு பெரும் பொருட்டாவே இருக்காது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு சிஸ்டம் வந்து இந்த சிஸ்டத்தை மேலும் இந்த 4 வர்ணத்தை மேலும் மேலும் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத நீங்க வந்து ரொம்ப நுணுக்கமா ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்கிட முடியும். எப்படி மனுஸ்மிருதி சொன்ன அதே 4 சிஸ்டம் தான் இங்க ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அதே சிஸ்டம் தான் இருக்கு. அப்போ என்ன ஆகுன்னா, தங்களை இந்த சிஸ்டத்துல ஒருத்தரா பொருத்திக்கிறதுக்காக ஒருத்தரும் போட்டி போடுறாங்க. ஏன்? இந்த சிஸ்டத்துக்குள்ள போனா வேலை வாய்ப்பு கிடைக்குது, இதுல நமக்கு வேலை இந்த இடத்துக்குள்ள போனா வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதைத்தான் சொல்றேன். எல்லாத்துக்கும் சொல்றேன் நான். பிசி இருக்கு, எம்பிசி இருக்கு, ஓசி இருக்கு. ஓசியில இடபிள்யூசி வந்துட்டு எல்லாத்துக்கும் தான் இருக்கு. அப்போ நம்ம எப்படியாவது பிசிக்குள்ள போயிடணும், எப்படியாவது எம்பிசியில் வந்துடணும், எப்படியாவது எஸ்சி எஸ்டிக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வரும்போது இந்த 4 வர்ண செட்டப் அப்படியே தான் இருக்கும். பாதுகாக்க தான் செய்யாது, உடையே செய்யாது. இதுக்குள்ள வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து தேவேந்திர குலத்தார் வந்து நீங்க சொல்ற மாதிரி சமூகத்துல யார் வந்து அடிநிலை இருக்காங்க, யார் வந்து பொருளாதாரத்துல வளராம இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும். அது எஸ்சி எஸ்டி மட்டும் தான் கொடுக்க முடியும். இல்ல அது எப்படி எஸ்சி எஸ்டில மட்டும் தான் எல்லாருமே கஷ்டப்படுறதுல இருக்காங்களா? என்ன கதை விடுறீங்க? எஸ்சி எஸ்டில கோடீஸ்வரங்க எல்லாம் பணக்காரங்க இல்லையா? வந்து நீங்க சொல்ற நீங்க நிறைய பேர் எல்லாத்துலயுமே
பொருளாதார அடிப்படையில எல்லா பொருளாதார சாதிகளும் இருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன், சமூகத்துல எஸ்சி எஸ்டி இருக்க மாதிரி மத்த கம்யூனிட்டி இருக்காங்களா? எல்லா பிரிவுலையுமே இருக்காங்க. எப்படி எல்லா இருக்காங்க? பிரிவுலையுமே இருக்காங்க. அமைச்சர் ரமேஷ் இருக்காரு, அவங்க அப்பா கோயில்ல பூஜை பண்ணாரு. அவங்க அது ஒரு 2000 3000 தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த நார்மலைஸா நீங்க இல்ல பண்ணாதீங்க. நார்மலைஸ் இல்ல எல்லா அவர் கோவில்ல வேலை செஞ்சா கோயில்ல வேலை செய்யற வேலையும் இப்ப வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டில இருக்கிறவங்க வந்து ஒரு பேங்க்ல வேலை செய்யற வேலையை உங்களுக்கு ஒண்ணு உதாரணத்துக்கு சொன்னேன். அந்த கோவில்ல வேலை பார்ப்பது அதுவா சமூகத்துல உங்களுக்கு வருவாய் அந்த நிலை உங்களுக்கு கிடையாது. வருவாய் என்ன அப்படிங்கறத சொல்றேன். அவங்க அம்மா வீட்டு பணியாளரா ஆனா உங்களுக்கு மரியாதை இருக்குல்ல சமூகத்துல. வீட்டு பணியாளரா இருக்காங்க. அந்த மரியாதை எப்படி நீங்க உருவாக்குவீங்க? புரியல. அந்த மரியாதை சமூகத்துல அப்ப சாதி ஒழிச்சாதான் உருவாக்கும். அதுதான் சாதி எப்படி ஒழிப்பீங்கன்னு நீங்க சமத்துவத்தை பாருங்க. நீங்க கடைசி வரைக்கும் நாங்கள் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட எப்படி இருக்காங்க? யாரு வந்து நீங்க கிராமத்துல போய் பாத்துருக்கீங்க? யாரு சென்னைக்கு நகரத்துல வாழ்க்கலாம் பாக்காதீங்க, கிராமத்துல போய் பாத்துருக்கீங்க. கிராமத்துல எல்லா இடத்துலயுமே எவன் பெரும்பான்மையா இருக்கானோ அவன் ஆதிக்க சாதி. எவன் வந்து எப்படி ஆதிக்க சாதி? ஆமா உண்மை அதுதான். மேலூர்லாம் வந்து எஸ்சி கம்யூனிட்டி வந்து அதிகமா இருக்காங்க. அவங்க அவர்கள் இன்னொரு அவங்களுடைய அடி தான் அடிக்கிறாங்க, கொடியாத்தோட மாட்டாங்க. அவர்கள் ஆதிக்கம் செலுத்த மாட்டார்கள். அப்போ யார் பெரும்பான்மை இருக்காங்களோ அவர்கள் வந்து அந்த நிலத்துல இந்த இடத்துல வந்து சாதி வெறிகள் ஊருக்குள்ள இங்க வந்து ஏதோ ஒரு இந்த கஷ்டப்பட்ட போட்டு ஏதோ வேலை பார்க்கான். ஆனா இங்க சம்பாதிச்சுட்டு ஊர்ல போய் அவன் சாதி சங்கத்துக்கு ஃபண்டு பண்றான். அங்க போயிட்டு போட்டோ போடுறான், நான் சாதி வெறிய நான் ஆண்ட பரம்பரைன்னு பேசுறான். அவன் இங்க வந்துட்டு இங்க கடை வச்சிருக்கும் போதோ இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணும் போதோ ஸ்விக்கி ஓடுறான் வைக்கான். இங்க பேசும்போது நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றது இல்லை. ஏன் இங்க சொல்றது இல்லை? இந்த நிலம் கிராமங்கள் இயல்பாகவே சாதிய நிலங்களாக அந்த சமூகங்களாக பிரிந்து வாழ்வதால அந்த பிரிந்து வாழ்வதும் இவர்களுடைய வசதிக்காக வாழ்ந்தது. இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்க சொந்தக்காரன் ஒரு 10 பேரோட நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் போறீங்க சார், ஒரு குடியிருப்பு போறீங்க, 10 வீடு காலியா இருக்கு, வாடகை இருக்கு. உங்க 10 சொந்தக்காரன் வாடகைக்கு வீடு தேடிக்கிட்டு அலையிறான். இப்போ நீங்க அந்த 10 வீடை வந்து என்ன ஏப்பா இங்க வா, நான் எங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 10 வீடு இருக்குன்னு சொல்லுவீங்களே மாட்டீங்களா? உங்க ஆளுங்க வந்துறீங்க. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் என்ன ஆயிரும்? உங்களுடைய குடும்பத்துக்காரங்களுக்குள்ளதான் மாறும். முதல்ல அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துக்காரன் அந்த 10 பேர்ல இன்னொரு 10 பேர் இன்னொரு 10 வீடு சேரும்போது அது ஒரு என்ன ஆகி போகும்? ஒரு குறிப்பிட்ட சாதியினருடைய குடியிருப்பா மாறி போகும். இப்படி நீங்க சொல்றது வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷனா? இப்படிதான் எங்க ஊரும் சரியா ஒன்னா ஆகணும், சாதி மதங்களை ஊரும் சரி மக்கள் ஒன்னா. நான் கேக்குறேன், முதல்ல ஊரும் சரியா யார் ஒன்னாக்குவா தெரியுமா? ரியல் எஸ்டேட் கம்பெனியாக தான் ஒன்றாக்கும். நீங்க பாருங்க, கலைஞர் உருவாக்குனாரு சமத்துவபுரம்னு இருந்துச்சு, கிராமப்புறங்கள்ல இருந்துச்சு. அது வந்து அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரியாம வந்து நீர்த்து போனது அது. ஆனா அது கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான். அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்டை வந்து இந்த கார்பரேட் ரியல் எஸ்டேட் இப்படி பண்ணுது, பிளாட் போட்டு விற்கிறாங்கல்ல, வில்லா பிளாட். சமத்துவபுரத்துல இருந்து உருவாக்குறது அந்த லேண்ட். நீங்க அதாவது கார், எல்லா காரும் வந்துச்சு. கார் அப்படின்னாலே லக்ஸரி, சரியா? காருங்கிறது என்னோட ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஆனால் டாடா காரை வந்து நேனோ காருன்னு சொன்னான். அந்த நேனோ காரை விற்கிறதுக்கு அவன் என்னன்னா சீப்பான, அதாவது விலை குறைந்த அப்படிங்கிறது எளியவர்கள் ஏழைகள் கூட வாங்க முடியும் அப்படின்னு பிராண்ட் பண்ணிட்ட பிறகு அந்த கார் போகலை. ஏன் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த பிராண்டை நீங்களே வந்து லோ கிரேடாக மாற்றுறீங்க, சரியா? கார் தான் அது. அப்போது ஒரு பிராண்டை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ ரியல் எஸ்டேட் காரை இதை வில்லா பிளாட்டு அப்படின்னு விற்கும்போது இன்றைக்கி பாருங்கள், சென்னையோ இல்லை கிராமப்புறங்களே, திருவள்ளூர் நீங்கள் உள்ளே போங்களேன், ஒரு பிளாட் வில்லா பிளாட் போட்டால் அந்த வில்லா பிளாட்டில் கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறதெல்லாம் ஒரே சாதிக்காரங்களா? இல்லை. எப்படி அங்கே சாதி ஒழிஞ்சு? ஆனால் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பணம் வச்சுருக்கிறாங்கல்ல, பணம் வர்க்க ரீதியா வந்துருது இல்ல. அப்பா வர்க்கம் பேசுது. கடைசியா எங்க வந்து எது சாதிய எது ஒழிக்குது? பணம் தான். வர்க்கம் ஒழிக்குது சரியா? இப்போ அந்த கில்ல வந்து வர்க்கம் வந்து சாதி ஒழிச்சிருன்னு சொல்ல முடியாது, அது ஒரு காரணி தான். சாதியை ஒழிப்பதற்கு ஒரு காரணியா வர்க்கம் பயன்படுமே தவிர பணம் வச்சுட்டாவே சாதியை ஒழிக்கவும் முடியாதுங்கிற. இங்க இந்த வில்லா கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள போனவன் ஜாதி இல்லைன்னு இருக்கானா? அவனுக்குள்ள சாதி இருக்கு, ஆனால் அவன் இன்னொருத்தனை ஒடுக்கிறது இல்லைங்கிறான். அவன் வீட்டில் அவன் என் வில்லாக்குள்ள நான் இருக்கேன்ப்பா, என் கேட்டட் கம்யூனிட்டியில் என் வீட்டுக்குள்ள நான் இருக்கேன், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்போ இதை மாதிரியான நிலை வந்து சமத்துவப்படுத்தல் இயல்பாக நடந்தால் அது நடக்கும். நீங்க வந்து இதை மெனக்கெட்டு ஊரும் சரியும் 2000 வருஷம் ஆச்சுன்னு நடக்கல. 2000 வருஷம் இல்லை, இது பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இனவழி குழுக்களான சேர்ந்து வாழ்தல் முறையை நீண்ட கால போக்கு நடக்கும். உடனடியாக இது என்ன இதா மார்வல் படங்களா உடனடியாக இதாகிறதுக்கு மாத்துறதுக்கு முடியாது. அதே சமயம் உளவியல் ரீதியாக 2 விஷயம் நடக்குது. ஆமா, இப்போ உளவியல் ரீதியாக என்னன்னா, ஒரு தரப்பு தன்னை உயர்வாகவும் ஒரு தரப்பு தன்னை தாழ்வாகவும், தன்னையே தாழ்வாக கருதி கொள்வது விளைவாக. அதை நீங்க அதுக்கு சொல்லுவீங்க, அவன் கருதல மற்றவங்க தான் அவனை கருத வைக்கிறாங்க அப்படின்றீங்க. முதல்ல தான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் அவனுக்கு வரணும். உன்னை விட நான் இந்த வரையும் குறைஞ்சவன் இல்லைன்னு நீ 4 பேசிட்டோம்,
அவன் சொல்றதுக்கு முன்னாடி இவனே நாங்கள் ஒடுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், நாங்கள் எதுக்கு இந்த ஒடுக்கப்பட்டோம், தலித்து இதெல்லாம் பேசிட்டு இல்லை நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையை வெளியில பொது வெளியில இப்படி நீங்க பயன்படுத்தி ரொம்ப அபத்தமான ஒரு அதுவும் நீங்களாம் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவசரம்லாம் இல்லை. இது வந்து மக்கள் சமூகத்துல இன்னுமே அந்த நிலையில அந்த இருக்காங்க. வந்து நீங்க இந்த மாதிரி அந்த நிலையை வந்து உடைக்கிறதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அதை அப்படி சொல்லாதீங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்றேன். இன்னைக்கு வந்து சொல்லாதீங்கன்னா அப்புறம் வளர்ந்துட்டான் ஆண்ட பரம்பரைன்னா அப்புறம் சாதி ஒழிஞ்சிச்சு நீடுவீங்க. ஆமா, ஆண்ட பரம்பரை பேசுங்க. ஆண்ட பரம்பரை இல்லையான்னு கேக்குறேன். ஆண்ட பரம்பரை இல்லையா? ஆண்ட பரம்பரை அவன் யார் படிக்க வைக்கிறது? யார் அவனுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைங்க சார். இப்படி வளர முடியும்? படிக்க வைங்க. நீங்க உங்களுடைய நிலையை எல்லாருக்கும் தான் நிலையை ஒண்ணா இல்லையே. எல்லாருக்கும் தான் கோட்டா இருக்கு. எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. கிடைக்கல. உங்களுக்கு ஒரு கோட்டா வந்து கிடைச்சு நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போறதும் இன்னொரு சமூகத்துல நான் போறதும் வித்தியாசம் இருக்கு. அது நிறைய இருக்குல்ல இப்ப சமூகம். நான் என்ன கேட்கிறேன், எஸ்சி எஸ்டி கோட்டாவை யார் சார் பிடுங்குறா? பிசி யாராவது வந்து வாங்குறாங்களா? எம்பிசி யாராவது வந்து பிடுங்குறாங்களா? அதே மாதிரி பிசியில் இருக்கவங்க கோட்டாவை எஸ்சி யாராவது பிடுங்குறாங்களா? எம்பிசி யாராவது பிடுங்குறாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கு சார். அந்தந்த வட்டத்துக்குள்ள தான் அந்தந்த சாதியினர் அவங்களுக்குள்ள நடக்குது. லூசுத்தனமா அவங்களுக்கு விவரம் தெரியாம எல்லா பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கோட்டாங்கிறது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் நினைச்சிட்டு இவன் முட்டாள்தனமா பேசி தனக்கான கோட்டாவை இழந்துகிட்டு இருக்கான், இழக்க போறான். அதை பத்தி அதிகமான பிரச்சாரம் பண்ணீங்க. இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவது உளவியல் ரீதியான வார்த்தை. நீங்க சொல்றீங்களா ஒடுக்கப்பட்ட இதெல்லாம் நீங்க பேசாதீங்க, உங்களை மாதிரி ஆளுங்களே பேசக்கூடாதுங்கிறீங்கல்ல. இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களை எப்பா சார் சின்ன வந்து ஒரு பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு பங்களா வச்சிருக்காரு சார். அவர் ஒரு காரு நல்ல ஆடி கார் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சின்னாக்கு பொண்ணு கேட்குறேன். சரியா, உங்கள் அம்மா அப்பா பொண்ணு கேட்குறேன், என் பையன் நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறான் அதுன்னு கேட்டால் உங்கள் சொந்தக்காரன் பொண்ணு கொடுப்பானா? இல்லை சின்ன வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கார், அவர் வந்து சிக்னலில் தான் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் எப்போவாது இந்த மாதிரி ஊர் ஊராக போய் அலையிறதா அவரோட வேலை அப்படின்னு சொன்னால் பொண்ணு கொடுப்பாங்களா சார்? இல்ல பொண்ணு கொடுப்பாங்க. ஓகே, இல்ல பொண்ணு யாருக்கு கொடுப்பா? பொண்ணு கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பா? வசதியா இருக்கும் தான் கொடுப்பான். அவன் எதனால அவனுக்கு கொடுக்குறாங்க? அவன் தன்னை உயர்வாக காட்டிக்கொள், அப்படியே உயர்வாக இருக்கிறான், உயர்வாக காட்டிக்கொள்கிறான். திருமணத்துக்காக ஒரு கதை சொல்றேன். திருமணத்துக்காக இல்ல, இது திருமணம் மட்டும். இருங்க ஒரு நிமிஷம். இது வந்து சிவகாமி ஐஎஸ் அவங்களே சொன்னாங்க. நான் அரசு அதிகாரியா வேலை செய்யும் போது என்ன இந்த கம்யூனிட்டில தாங்க என்ன அசிங்கமா பேசலாம் சொல்லியிருக்காங்க. காந்தியும் அதை பத்தி சொல்லியிருக்காரு. முன்னாடி ஐஏஎஸ் அதிகாரி சொல்லியிருக்காங்க. இன்னும் பிற நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு அலுவலகத்துல அவங்க கஷ்டப்பட்டதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியல, அரசு அலுவலகத்துல என்ன வளர்ந்தாலும் அவனை சாதி ரீதியா பாக்குறீங்க. உயர்ந்த நிலைக்கு போனாலும் மீண்டும் மீண்டும் இந்த ஒடுக்குமுறைக்கப்பட்ட கதைகளை பேசிக்கிட்டு இருந்தா ஒரு காலம் முன்னேற முடியாதுங்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப அது மண்டையில ஏறல உங்களுக்கு. அவன் திரும்ப திரும்ப தான் வந்து கீழே ஒரு இனக்குழு மன்னர்கள் காலத்தில் ஒரு இனக்குழு மேல வரவும் செய்யும், கீழே விழவும் செய்யுங்க. இது உங்களுடைய மன்னனை நான் வீழ்த்தினால் நாளையிலிருந்து உங்களுடைய பல்லாயிரக்கணக்கான குடிகள் வந்து என்னுடைய அடிமை. ஆண்ட பரம்பரை கதை பேசினா சாதி ஒழிஞ்சுன்னு சொல்றாரு. ஆண்ட பரம்பரை கதையில நான் வந்து அது நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அது ஒரு உளவியல் ரீதியான உயர்ந்த மனநிலையை உருவாக்கக்கூடிய விஷயம். அது தனியானது டாபிக்னு வைங்களேன். இப்ப திருமாவளவன் வந்து தன்னை ஆதித்தமிழர் சொன்னதுக்குள்ள வருவோம். அவர் சாதியின் அடிப்படையில் தானே ஆதித்தமிழர்னு சொன்னாரு. இப்ப எப்படி கிளைம் பண்ணார் ஆதித்தமிழன்ட்டு? அப்போ இந்த சாதியை இருத்தல்ங்கிறது அதை ஒழிக்க முடியாது. அப்போ அதை சாதியை சமத்துவப்படுத்த தான் முடியும். அதை திருமாவளவன் அவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். திருமாவளவனும் அவர் சார்ந்த கூட்டம் சாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது போகாத ஊருக்கு வழி பேசலையேன்ற அது போகாத ஊருக்கு ஆட்கள் மற்ற ஆட்கள் எல்லாம் சொல்லல. நாங்க சமநிலையா இருக்கிறோம் நீங்க சொல்லுவீங்களா? சமநிலையாக மாற வேண்டிய தேவை இருக்கு. அதை எப்போ நான் மதிப்பேன்னா என் கூட சமத்துவமா இருக்கிற ஒரு நிலையில ஒருத்தன் வரும்போது தான் மதிப்பேன். வர முடியும் வரணும்னு சொல்லுதா? எப்படி வர முடியும்? உங்களுக்கு கிடைச்சது கல்வியே கிடைச்சிருக்கு. 2 தலைமுறைக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட ஒருத்தனுடைய குடும்பம், அவனுடைய குடும்பம் இன்னைக்கு அவன் படிச்சு மேல வந்திருந்தான்னா அவன் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உயர்ந்த நிலையில இருப்பான். சரியா? இப்ப இங்க இருக்கவங்க எந்த அளவுக்கு மேல வளர்ந்துட்டு எந்த இடத்துக்கு மேல வந்திருப்பாங்க? நீங்க சொல்ற சரி, இந்த இடத்துல உயர்ந்திருக்கான்ல, அவன் கீழே உழலன்னு நினைக்கிறீங்களா? கீழே உழல் நினைக்கிறீங்களா? அப்படின்னு குறைவுன்னு சொல்ல வரேன். அப்படின்னு பார்த்தா வந்து ஐயங்கார்ல எல்லாருமே வந்து இந்த வர்க்க நிலையில உயர்வாவே இருக்கணும், பிசில எல்லாருமே உயர்வா இருக்கணும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய கற்பிதம் போலியான கற்பிதம், ஒரு போலியான நம்பிக்கை. இந்த பிசில இருக்கவங்க எல்லாரும் மேலா இருக்காங்க, பிசில இருக்கவங்க எல்லாரும் மேல இருக்காங்க, பிசில இருக்கவங்க கிடைக்கிற வாய்ப்போட எனக்கு குறைவு தான். பிசில எவ்வளவு இருக்கிற கஷ்டப்பட்டு ஸ்விக்கி ஓட்டுறவங்க எவ்வளவு இருக்காங்க. எஸ்சி மக்கள் எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க நான் சொல்ல வரல. பிசி மக்கள் எல்லாருமே உயர்நிலை இருக்காங்க நான் சொல்ல வரல. இவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ரொம்ப குறைவுன்றேன். இவனை காட்டிலும் எஸ்சி மக்களுக்கு ரொம்ப குறைவா தான் அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கு. அதை வந்து அந்த கூடுதல் முக்கியத்தை சரியாக பயன்படுத்தினாலே அந்த சமூகம் மேல போகும்.
அதை விட்டுப்பட்டு இந்த திரும்ப திரும்ப வந்து ஒடுக்கப்பட்ட இந்த கதைகள் சொல்லாடல்கள் தலித்திய அரசியல் இது வந்து போகாத ஊருக்கு வழி சொல்லக்கூடியது அப்படிங்கிறதான் சொல்றேன். ராமசாமியார் சொன்ன சாதி ஒழிப்புங்கிறது மீண்டும் மீண்டும் இந்த மக்களை தான் வந்து சாதி ஒழிப்பு அரசியலை வேற யாரா பேசுறாங்களா? சாதி ஒழிப்பு அரசியலை யார் பேசுறா? 98% யார் பேசுறான்னு சொல்லுங்க. அட்டவணை பிரிவினர் மக்கள் மட்டும் தான் போதிக்கப்பட்டிருக்கிறது. ராமசாமியார் நாயுடு அரசியல் பேசியவர் தான். நாயுடுகள்லாம் நாமஞ்சாத்தப்பட்டவர்கள் பேசியவர் தான். எதுக்கு பேசினாரு? அப்போ இந்த சாதிய அரசியல் ஒரு சமூகத்துக்கு அதற்கான பங்களிப்பும் பிரதிநிதித்துவமும் தேவைன்னா அவர்களுடைய அடிப்படை விகிதாச்சாரத்தை வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது தேவை இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். இப்போ 1 கோடி பறையர்கள் இருக்காங்கன்னா 1 கோடி பறையர்களுக்கு என்ன இடஒதுக்கீடு வேணும், அமைச்சரவையில் எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கணக்கு எடுத்தால் தான் தெரியும். ஆக திருமாவர்கள் இந்த அரசியல் அவர் சொன்னதில்லை. அவருடைய திராவிட அரசியல் அது டுபாக்குரானது, அது இல்லை. அவருக்கு ஆதி தமிழர்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ ஆதி திராவிடர்ங்கிற விட்டுருங்க. அடுத்த டாபிக் அது தானே. ஆதி திராவிடர் அப்படிங்கிற பெயருக்கு வந்து ஆதிதிராவிடர் பெயர் வந்து சமூக நீதி துறை அப்படின்னு அந்த துறையுடைய பெயர் மாற்றி வச்சிருக்காங்க. அதில் வந்து தனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற பெயரே சரியானது. இப்போ நம்ம அந்த இதையும் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ திருமாவளவன் அவர்கள் தன்னை ஆதி தமிழர்னு சொன்னது அப்படிங்கிறது கரெக்டாக ஆதி தமிழர்னு சொல்லிட்டார், கண்டுபிடிச்சு சொல்லிட்டார் இல்லை. இப்போ ஆதிதிராவிடர்ங்கிறது இல்லாமல் போச்சு. அப்போ திராவிட அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்லை. திராவிட அரசியல் ஒன்று, திராவிடம் வீழ்த்தப்பட்டது ஒன்று. 2009க்கு பிறகு வந்து திராவிட இனம்ங்கிறது ஒரு டுபாக்குங்கிறத தமிழ் இனம் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து முழுக்க வந்து அப்புறப்படுத்தியாச்சு. இன்றைக்கி யாரும் வந்து திராவிட இனம்ங்கிற உருட்ட முடியாது. தமிழ் இனம் தான். தமிழ் தேசியம் வீழ்ச்சி அடைந்தாலும் சொல்ல தமிழ் இனம் தான். அது தமிழினம் தேர்தல் அரசியலில் தமிழ் தேசிய அரசியல் வெற்றி பெறவில்லை என்றாலும் தமிழின அரசியல் தான் வந்து இனிமேல் வந்து செல்வாக்கு செலுத்த முடியும். அதுக்கு சான்றே விஜய் அவர்களுடைய செட் ப்ராப்பர்ட்டியாக திராவிட தேசியம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னது தான். அதே பாதி. ஏன் தமிழ் தேசியம்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது? தமிழ் தேசிய இனத்தோடைய எழுச்சி அது ஒரு இதாக மாறுது தமிழ்நாட்டில். திராவிடம் இல்லை, திராவிடம் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால வச்சது. இப்போ ஆதி திராவிடங்கிற பேரை வந்து சமூக நீதி துறை அப்படின்னு மாத்துறாங்கல்ல. இதை மாத்திட்டாங்க. விஜய் செய்த மிகச்சிறந்த நல்ல விஷயம். அதாவது நான் சொல்வது சமூக நீதி துறைன்னு வச்சது கூட லாஜிக்கலா இல்லை. அது ஷெட்யூல் கேட்டகரினா ஷெட்யூல் கேட்டகரிக்கு அட்டவணை பிரிவினர்னு வச்சிருக்கணும். பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்னு சொல்றதுல எந்த பெரிய சென்டென்ஸ் பெருசா இருக்கு, வார்த்தை பெருசா இருக்கு? பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் நலத்துறை அப்படின்னு வைக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை. அதே மாதிரி இதையும் அட்டவணை பிரிவினர் நலத்துறை அப்படின்னு வைங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு எதுக்கு சமூக நீதி அப்படின்லாம் வந்து ஒரு வாதம் நம்ம தர்க்க ரீதியாக வைக்க முடியும். ஆனால் ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு பேரையே தூக்குறது அப்படின்னா அந்த இடத்த எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முதன்மையான கோரிக்கைன்னா அதை வந்து அதுக்கு பதிலாக இது பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கலாம். அப்போ திராவிடம் எப்படி வாழுதுன்னா ஆதி திராவிடர்ங்கிற பேர்ல வாழுது. இப்போ திராவிடர்கள் இருக்காங்க சார், திராவிட ஸ்டாக்குன்னு வச்சுட்டாங்க. ஸ்டாலின் எங்கேயாவது நான் பாதி திராவிடர், பாலா வந்து திராவிட ஸ்டாக், இப்போ நான் பாலா பாதி திராவிடர் அப்படின்னு வச்சாங்களா? ஸ்டாலின் வச்சிருக்காரா? திராவிட ஸ்டாக்குன்னு தான் வச்சாரு. தன்னை வந்து ஸ்டாலின் என்ன சமூகம்னு கேட்டால் அவர் ஒரு சமூகத்தை சொல்வார்ல, அதுக்கு வந்து பாதி திராவிடர் அப்படின்னு வச்சிருக்கலாம்ல, ஏன் வைக்கல? ஏன் ஆதி திராவிடர்னு இந்த இதுக்கு மட்டும் வச்சாங்க? இது ஒரு உளவியல் ரீதியான இது. ஆதி திராவிடர்னு இவங்க அன்னைக்கு திராவிட இனம் அரசியல் எப்படி இன்னைக்கு 2009க்கு அப்புறம் தமிழின அரசியல் எழுச்சி அடையுது, அது மாதிரி அன்றைக்கு சுதந்திரம் அடைந்த பின்னாடி அதுக்கப்புறம் பிராமணர்களுக்கு எதிர்த்து ஒரு அரசியல் இயக்கம் உருவாகுது. அது திராவிட அரசியல்னு பிராமணர்களை குறிக்க சொல்லப்பட்ட வார்த்தைகளை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு அரசியல் பண்ணாங்க. அந்த சமயத்தில் இருந்த ஆய்வுகளுக்கு ஏற்ப அன்னைக்கு வந்து MC ராஜாவெல்லாம் ஆதிதாசரோ வந்து அந்த ஆதிராவிடங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு காலம் மாற்றம், ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் கிடைக்க மாறும். இப்போ கீழடியில் ஒரு ஆய்வுகத்தில் கிடைக்குது, அதையும் தோண்டி கீழே போனீங்கன்னா இன்னொரு பேர் கிடைக்கும். கீழடியில் ஆதன் கிடைச்சா அதுக்கு கீழே வேற ஒரு முருகன் கிடைக்கலாம், வேற ஒரு பேர் கிடைக்கலாம், ஏதோ ஒரு பேர் கிடைக்கலாம். அப்போ அது ஒரு இன்னும் தொன்மமாக மாறுது. அதை மாதிரி அன்றைக்கு இருந்த சூழலுக்கு வைக்கப்பட்ட பெயர் அது, அவ்வளோதான். அது இன்னைக்கு நீக்கியிருக்காங்க. அதை விஜய் வந்து துணிச்சலாக செஞ்சிருக்காரு. அந்த விஷயத்துக்காக விஜய் பாராட்டலாம். ஓகே. 1920 காலகட்டத்தில் பறையர் அப்படின்ற ஒரு பெயர் தான் இருந்தது. ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடலாக அது இருந்தது. அது ஒரு பேரினத்தின் பேர், அவ்வளோதான். இல்லை, அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த பேர் அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த பேர் வந்து சரியாக வராது அப்படின்றதுனால தான் 1947-50 அந்த காலகட்டத்தில் வந்து இந்த திராவிடர்கள், ஆதி திராவிடர்கள் அந்த பெயரை கொண்டு வராங்க.
இப்போ அங்கே இருக்கிற ஆரியர்களுக்கு வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொன்னாவே அவர்கள் வந்து தமிழர்கள் தான். இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு தான் தெரியாது யாருடைய பெயர் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரியாது. இது தமிழர்கள் தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஆதி திராவிடர்கள் பெயர் இப்போ வந்துருச்சு. இப்போ ஆதி திராவிடர்கள்ன்ற பெயர் வைக்கும் போது காலகட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் இருந்தாங்க, அப்புறம் எல்லா ஒடுக்கப்பட்ட சமுதாயம், இப்போ அருந்ததிரால் இருந்தாங்க, பலர் கமிட்டி எல்லாருமே அதில் இருந்தாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய சொல்லாடலாக இருக்கக்கூடிய இந்த ஆதி திராவிட பெயரை நீங்கள் மாற்றும் போது ஓவராலாக இது சமூக நீதித்துறையோ இல்லை வேற ஒரு பேர் கொண்டு வரும்போது எல்லாரும் அதை வந்து ஆக்குப்பை பண்ண முடியும். அதனால இது இருக்கு, இந்த கம்யூனிட்டி ஒன்னா இருக்கிறத நீங்க பிரிக்காதீங்க அப்படின்னு சிந்தனை செலுத்தும். சமூக நீதித்துறைன்னு வச்சதுல இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது அட்டவணை பிரிவினர் நலத்துறைன்னு வச்சுட்டா முடிஞ்சு போச்சு, ஷெட்யூல் கேட்டகரி வந்துற போது. அப்போ அது சரி, அதுக்கு ஆதிராவிட நலத்துறைன்னு உங்களுக்கு என்ன அதைத்தான் சொல்றேன். ஆதிராவிடர் நலத்துறைன்னு ஏன் வைக்கணும்னு கேட்கறேன். அதுக்கு ஏன் ஆதிராவிட நலத்துறைன்னு வைக்கணும்? அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, சின்னாக்குன்னு ஒரு பேர் இருந்தா சின்னாவை சின்னான்னு தான் கூப்பிடணும். சின்னா ஊர்காரன் எல்லா பேரையும் சேர்த்துட்டு பொதுவாக நான் ஒரு பேர் வைக்க முடியாதுல்ல. அப்போ அதுக்கான பேர் என்ன இருக்கோ அதை சரியாக மொழி மாற்றம் செய்து வைங்கள், அது சரி, அந்த கோரி வைக்கணும். இப்போ திருமாவர்கள் சமூக நீதித்துறைங்கிறது மாற்றி வேற அது அட்டவணை பிரிவினர் துறை நலத்துறை அப்படின்னு வைங்க அப்படின்னு சொன்னா சரின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவர் மீண்டும் வந்து ஆதி திராவிட நலத்துறைன்னு வைக்க சொல்ற கோரிக்கை நெருக்கடியை உருவாக்குறாரு விஜய்க்கு. இந்த விஜய்க்கு இந்த நெருக்கடி உருவாகினால் அதை விஜய் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறேன். எது எடுத்தது தான், அதை நீக்கியாச்சு, அது சரியான செயல்பாடு. வேணா இந்த சமூக நீதித்துறையை அட்டவணை பிரிவினர் நலத்துறைன்னு வச்சுக்காங்க, அதுல ஒரு மாற்றம் கிடையாது. அந்தந்த செக்ஷன் பேரை வச்சுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு வந்து இவ்வளோ இப்போ பிற்படுத்தப்பட்ட பிரிவு அப்படிங்கிறத வந்து மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்ட 4 வர்ணத்தின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் எந்த செக்ஷனில் வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அவர்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தையை அதில் பயன்படுத்தலாமா? அது சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. அது தெரியுதுல்ல சொல்லக்கூடாதுன்ட்டு. அப்போ இதுக்கு மட்டும் ஏன் அதை அப்படி வைக்கிறீங்க? அப்போ விஜய் செய்தது அது யார் விஜய்க்கு இந்த ஐடியா கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது சரியானது, தண்ணியல்வா நடக்கும் போல நடந்தா இதுதானே, அது இயல்பா ஏதோ ஒன்று செய்யறாங்க. இதுல என்னன்னா இப்ப ஆதி திராவிட நலத்துறை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான சாதி, இதுல எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பாதி பேர் சொல்றாங்க. தேவேந்திர குல வேளாளர் சொல்றாங்க நாங்க வந்து ஆதி திராவிட நலத்துறை கிடையாது, நாங்க முதல்ல பட்டியல் வெளியேற்ற கேட்கறது ரெண்டாவது விஷயம், பட் இந்த பேர் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பட் இங்க இருக்கக்கூடிய மற்ற கம்யூனிட்டிகள் வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு சேஃப் ஜோனா இருக்கும், நம்ம இதுக்குள்ளவே இருந்துக்கலாம். இதுல என்ன சிக்கல்னா இது மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணுது. இப்போ ஆதிராவிடங்க பேர்ல இப்போ ஒரு 76 சாதியை நம்ம 100க்கு மேலே இருந்துச்சு, அதை வந்து குறைச்சி இப்போ 76க்கு வந்திருக்கு. இப்போ இது 76 சாதியும் தனித்தனி சாதி பெயர்களை கொண்டவர்கள். இவர்கள் எல்லாரையுமே வம்படியாக ஆதிராவிடங்கிற பெயரை திணிக்கிறாங்க. ஏன்னா திராவிட அரசியலை வாழ வைப்பதற்காக அந்த 76 சாதி ஒவ்வொரு சாதி இருக்கு, அந்த அத்தனை சாதிக்கும் ஆதிராவிடங்கிற சான்றிதழை கொடுக்குற ஒரு வன்மத்தை வந்து செஞ்சாங்க. இந்த அரசியல செய்யறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்ல குயவர் அப்படிங்கிறது நம்மளுடைய மண்பாட்ட தொழிலாளர்கள், ஒரு மிகச்சிறந்த பெருவாரியான கோயில்களில் வேளாறுன்னு சொல்லுவாங்க, பூசகராக இருக்காங்க. அப்படி வந்து மண்பானை செய்கிறவங்கல அவர் பூசை செய்யும் முறை கற்றுக்கிட்டவர் அவர் செய்வார். அதனால அதுக்காக அவங்க குறைஞ்சவங்க ஆயிருமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பெயர்கள் நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, குயவர் அப்படிங்கிறவரை இன்னைக்கு குழலாளர்னு மாத்திர ஒரு வேலை நடந்தது. அது நீங்க சொல்றது வந்து இந்த யாதவர் வந்து கோனார் பெயர் மாற்றம் பண்றது, இங்க இருக்கக்கூடிய பறையர்கள் மற்ற எல்லாரும் வந்து தலித்தின் அது ஒரு சொல்லலாம். அது அந்த அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல்ல செய்யறாங்கல்ல, இதை மாதிரி தான் இந்த ஆதிராவிடங்கிற பேரை வந்து திணிக்கிறாங்க. இப்போ அந்த பிரிவினருக்கு 76 சாதி இருக்குல்ல, 76 சாதியும் தனித்தனி பேரில் தானே இது சென்சஸ்ல இதாயிருக்காங்க. அப்போ அவர்களுடைய இதை மொத்தம் பொதுவா நீங்க எப்படி இதுல வந்து ஆதிராவிடர்ல சுருக்குறீங்க? ஆதிராவிடரா யாரும் கிளைம் பண்ண முடியாது. ஆதிராவிடரா ஒருத்தர் இல்ல சார். ஆமா அப்படின்னு ஒருத்தர் இல்ல. அப்ப அப்படிதான் யாருமே இல்லாத ஒரு பேர் தானே வச்சிருக்காங்க. அதான் சொல்றேன், நீங்க குறிப்பிட்ட இவங்களுடைய பேர் தான் அதை ஏன் சொல்றேன்? இல்ல அதைத்தான் சொல்றேன், அதை எதுக்கு வைக்கணும்னு கேட்கிறேன். அப்போ நீங்க வந்து பொதுவான பேர் தான் வைக்கணும். இப்போ ஆதிராவிடங்கிற அரசியலை இவர் பெருவாரியா நீங்க மறுத்தாலும் இல்லைனாலும் அதை பெருவாரியாக வந்து ஐதிதாசர் மாதிரியானவர்கள் முன்னெடுத்ததுனால அது பறையர்கள் சமூக மக்கள்கிட்ட அவர்கள் வந்து அதிகமான புழக்கத்துல இருக்குது. இப்போ அதை லாஜிக் படி பார்த்தா அப்போ அவர்களுக்குள்ளதா இருக்கிறத ஒண்ணு மற்ற பிரிவினர் 76 சாதியினருக்கும் எப்படி நீங்க ஒரு நலத்துறையா வைக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு இப்போ குறிப்பிட்ட பிசிக்கு மட்டும் நம்ம வந்து நாடார் நலத்துறைன்னு வச்சா ஒத்துக்கிடுவீங்களா சார்? முடியாது, கூடாதுல்ல. அது கரெக்டாக பிற்படுத்த பண்ணுறேன் நாடாரோ இல்லை, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். வந்து மற்ற பிசியில் வர்ற பட்டியல் குறிப்பிட்ட சாதிகளில் ஏதோ ஒரு சாதி பேரை வச்சு விட்டோம்னா யாரோ ஒருத்தன் பேரை கூடாதுல்ல. அப்போ அதே மாதிரி தான் இதுக்கும் வைக்கக்கூடாது. அப்போ அந்த வகையில் விஜய் அவர்கள் திருமாவர்களுடைய இந்த நெருக்கடி அல்லது ஆதி திராவிட நலத்துறை அப்படின்ற பெயருக்கா பதில் சமூக நீதித்துறையாவது இருக்கட்டும் இல்லையா, அதுக்கு சரியான பெயர் சொல்லணும். சரியான பெயராக எல்லா சாதிகளும் இணைக்க ஆங்கிலத்தோடைய மொழி பெயர்ப்பாக இருக்கிற அந்த வார்த்தையை சரியாக தமிழில் மொழிபெயர்த்தினால் அட்டவணை பிரிவினர் வைக்கிறது.
வைங்க. அதுல கூட இவங்க பட்டியல் அட்டவணை பிரிவினர் ஆ, மத்தவங்க அட்டவணை ஆமா. பிரிவு இல்லைன்னு எது கேட்பாங்க. மற்றவங்க பிற்படுத்தப்பட்ட பிரிவினு வருது இல்ல. ம். அப்போ இன்னொன்று பேர் ஏதாவது யோசிங்க சார். அதை யோசிங்க. இப்போ சமூக நீதித்துறைன்னு வச்சிங்கல்ல, ஆ. அது மாதிரி இதை ஏதாவது யோசிங்க, வைங்க. ஆனால் திரும்ப ஆதிராவிடர் அப்படிங்கிற இதுக்குள்ள போய் சிக்கிறாதீங்க. விஜய் அவர்களுக்கு யாரும் நல்ல ஐடியா கொடுத்துருக்காங்க, இல்லை விஜயே இதை யோசிச்சு வச்சிருந்தா கூட பாராட்டுக்குரியது. மீண்டும் திருமாவளவன் அவர்களோ அல்லது ரவிக்குமாரி, சிந்தனை செல்வன் மாதிரியான ஆதிராவிடர் அரசியலுக்குள்ள ஒளிந்திருக்கணும்னு நினைக்கிறவர்கள் உங்களுடைய நெருக்கடியை சரி, அவங்களுக்கு பசிக்குது, அவங்க கேக்குறாங்க. மத்தவங்க எப்படி பசிக்குது, எப்படி பசிக்குது, அது எப்படி அவங்களுக்கு கேக்குறாங்க, கேக்குறன போய் நீங்க கேக்குறேன்னு இப்போ கேட்க கிருஷ்ணசாமி அவர்கள் பேசுங்க, சொல்லுங்க. கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட கேட்டா அவர் ஒரு கருத்தை சொல்லுவாரு, அவருக்கு உடன்பாடு இல்ல, கிடையாது. அப்படி கேளுங்கப்பா. அவரை நம்ம கார்னர் பண்ண முடியாது இல்ல. நீ ஏன் கேக்குற, ஏன் சொல்றேன்னு கேட்க முடியல. இல்ல, அது- அவங்களுக்கு தேவை, அவங்க கேக்குறாங்க. அது உனக்கு தேவைன்னா நீங்க சொல்லுங்க. தேவையில்லை. ஏன்னா ஏன் இது பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட்னா, இந்த திராவிட அரசியல் ஒழிக்கப்பட வேணும், திராவிட இனம். ஏன்னா இதை வச்சுதான் இது பண்றாங்க எல்லாத்தையுமே, திராவிட மொழி, திராவிட இனம். உண்மையாவா? இல்ல, ஆமா, உண்மையாகவே இதை வச்சுதான் இந்த மக்கள் தான் திராவிடத்தோடைய முதன்மையான முன்கள பணியாளராக திராவிடம் மாத்தி வச்சிருக்கு. நான் சொல்ல, திராவிடம் மாத்தி வச்சிருக்கு. அப்ப இந்த அதை இப்ப விஜய் அறுவடை பண்றாங்க. திராவிடம் தான் இவர்களுக்கு பாதுகாப்பு என்ற போலியான பிம்பத்தை நம்ப வைத்தது. அதை கடந்த தேர்தலில், கடந்த ஆட்சியில அது சுக்குநூறாக உடைந்தது. அதை விஜய் திரு சீமான் அவர்கள் திராவிட அரசியலுக்கு எதிராக அவர் படிப்படியாக உருவாக்கி கட்ட வச்சு திராவிடத்தை அப்படியே அடி கட்டுமானத்தை மறுக்கிறதுக்கு துவம்சம் பண்ணி அவர் அடிச்ச மாதிரி யாரும் அடிக்கவே இல்லை. ஆமா, அவர் துவம்சம் பண்ணி கடைசியில உச்சமாக பெரியார் எனக்கு மண்ணுதான்னு முடிச்சு விட்டாரு. யாருங்க சொல்ல முடியும்? தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு காலகட்டத்துல செஞ்சாரு. பெரியாரே மண்ணுன்னு பெரியார் மண்ணுல சொன்னாரு. ஆமா, அன்னைக்கு பெரியார் மண்ணுன்னா இன்னைக்கு எனக்கு பெரியாரே மண்ணுட்டாரு. அப்ப இது இப்படி ஒரு இதை செஞ்சு அந்த திராவிட பேஸ்மெண்ட்டை தகர்த்து சீமானும், நாம் தமிழர் தம்பி தங்கைகளும், தமிழ் தேசியார்களும் அந்த திராவிடத்தை அப்படி தோச்சு, அதுக்கு காரணம் 2009 விழுற நேரம் அறுவடை பண்றாரு. விஜய் அப்படியே அடிட்டு போயிட்டார் சார். அதனாலதான் பண்ண நேரம் போயிட்டேன். இப்ப நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? சொல்றேன், உழைச்சாச்சு, கடைசியா யாரு அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போ அது துயரமானதுதான். ஆனால் அப்படி அந்த அறுவடையை செஞ்சிருக்க வேண்டியது சீமான் அவர்கள். சரியான நேரம். ஆமா, ஆனா இப்பவும் வாய்ப்பு கெட்டு போகல. இப்பவும் இரண்டாவது இடத்துல விஜய்க்கு நேர் எதிரான எதிர்ப்பு தமிழ் தேசிய அரசியல், நாம் தமிழர் அப்படின்னு நிற்கணும். நம்ம அதை தான் விரும்புறோம். அந்த இடத்துல திமுக இருக்கக்கூடாது, அதிமுக இருக்கக்கூடாது, விஜய்க்கு எதிராக பாஜக இருக்கக்கூடாது, விஜய்க்கு எதிராக நாம் தமிழர் வளரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்மள மாதிரி ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அது கூட புரிய மண்டைகளுக்கு. அதை நாங்களே தான் முடிவு பண்ணோம். அந்த களத்தை விட்டு கொடுக்காதீங்க. அந்த களம் முக்கியமானது. தேவையில்லாத சந்திப்புகள் மூலமாக உங்களுடைய களத்தை இழக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் பணிந்து போகக்கூடாது. திருமாவோ மற்றவர்கள் கொடுக்குற நெருக்கடிக்கு விஜய் அவர்கள் மீண்டும் இடம் கொடுத்துட விடக்கூடாது. ஆட்சி உங்களுடையது, முடிவு உங்களுடையது, கூட்டணி கட்சிகள் உங்கள் தயவில் தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதனால நீங்க எதுக்கு பணிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான கோரிக்கையா வைக்கும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை குறிப்பிட விரும்புறேன். இப்போ இந்த ஆதிராவிடர் அரசியல் இப்போ இந்த பெயரை எடுத்துட்டாங்கல்ல, ஆதிராவிடர் நலத்துறைங்கிற பெயரை எடுத்தாங்க. அந்த பேருனால தான் அந்த மக்களுக்கு கோட்டா, இடஒதுக்கீடு, இடப்பங்கெல்லாம் வாங்குறதுக்கு அந்த சான்றிதழை ஆதிராவிடர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பேரை மாற்றியாச்சு. இப்போ சென்சஸ் கணக்கெடுப்பு நடத்தப்படுது. அப்போ முக்கியமாக மீண்டும் இந்த தமிழின குழுக்கள் இந்த வலையில விழுந்துடாதீங்க. உங்களுடைய குடிப்பெயரா அல்லது சாதி பெயரா அவங்க கொடுக்கறது அப்படின்னாலும் அவங்க கொடுக்கறதில்ல. நான் சொல்றது பட்டியலிடப்பட்ட சாதிகள், அந்த 76 சாதிகள் என்ன உண்டோ அட்டவணையில் இருக்கிற சாதிகள், அவர்களுடைய பெயரை குறிப்பிடுங்கள். அதுதான் நீங்க சொல்றீங்க, நீங்க அதுதான் அவங்க மாத்துவாங்க. அப்படி ஒன்றும் வராது. நீங்க இப்ப அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்டு அவங்களுடைய சாதியின் பெயரை குறிப்பிட நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஃபார்மேட்ல அவங்க சொல்ற அந்த இது அங்க இருக்கணும். கவர்மெண்ட் ஒரு ஜீவோ போட்டுருக்குள்ள, நீங்க இந்த பேர் தான் வைக்கணும். அப்ப இருந்தா அவங்க என்ன பண்ண முடியும்? அதைத்தான் உடைக்கணும். அது எப்போ உடைப்பீங்க நீங்க? அது அவங்க எப்படி உடைக்க முடியும்? கவர்மெண்ட் தானே பண்ணணும். அதை நீங்க இந்த கோரிக்கை எழுப்பினா தானே சார் உடையும். இப்ப பாருங்க, ஆதிராவிடர்ங்கிற பேரை மாத்தினாங்க. சரி, அப்ப அவங்க உண்மையான பேரை வைக்கிட்டோம். எவ்வளவு பட்டியல் சாதி இருக்குது, அந்த பேருடைய சாதி அவ்வளவு பேரையும் அப்படி வைக்க ஆமாங்க, அவ்வளவு பேரும் வரட்டும்ங்கிற. நான் சொல்றது சாதி சான்றிதழ் பெறுவது. நீங்க இந்த சென்செக்ஸ் இப்போங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பும் இதுல சேர்ந்து வருது. அப்படிங்கும் போது சரியாக உங்களுடைய பேரை, இப்ப பறையர்னு குறிப்பிடுங்க. பல்லர்கள் தேவேந்திர குலத்தார்னு பேர் மாத்திட்டாங்க. அப்போ அவர்கள் தேவேந்திரர் அல்லது தேவேந்திர குலத்தார்னு பேர் குறிப்பிடலாம். செம்மான்கள் இருக்காங்க, தமிழ் குடியை சார்ந்தவர்கள், அவர்கள் செம்மான் என்றே குறிப்பிட வேண்டும். இப்ப அதை மாத்தி வேற இந்த மாதிரியான பெயர்களை சொல்லி குறிப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இந்த பெயர்னால இந்த இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? எந்த இடமாற்றம்? என்ன நீங்க எங்க வைக்கணும், என்ன அங்க எடுத்துன்னு போய் வைக்கணும். இப்ப
ரொம்ப விளிம்பு நிலை சமூகம் நிறைய பேர் வந்து எம்பிசி கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஆமா. அவங்க எல்லாரும் வந்து எஸ்சி கம்யூனிட்டி கோரிக்கை தானே சொல்லி கோரிக்கை. இப்போ அவர்களுடைய தேவை, அவர்களுடைய இப்போ செம்மான்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர்களுடைய கை தூக்கி விடணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். அப்போ அவங்க வந்து வேற அதே மாதிரி செம்மான்கள் மாதிரியே வேற ஒரு செக்ஷன்ல இருக்காங்க எம்பிசியில். ஒரே கம்யூனிட்டி வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு பிரிவில் இருக்கிறாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு வந்து எம்பிசியில் இருக்கு, ஆமா, அதே பிரிவு எஸ்சி எஸ்டியில் இருக்கு, இன்னொரு பிரிவு பிசியில் இருக்கு, டெல்டானா அப்படின்னு மாறி இருக்கு. அது இதை வச்சுக்கிட்டு ஒரே சமூகம் தான் அது வந்து நாங்க டிஎன்சியில் இருக்கோம்ப்பா, நாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து நீங்க வந்து இதுல இருக்கீங்க, எஸ்சி எஸ்டியில் வந்துடுறீங்க அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொருத்தர் நீங்க எம்பிசியில் இருக்கீங்க, நாங்க உங்களோட சேர்த்துக்கிட மாட்டோம் இப்படின்னு. அப்ப இந்த நான் சொன்னது புரிஞ்சுட்டா, அந்த 4 வர்ணாசிரம நிலை வந்து இந்த கோட்டா சிஸ்டத்தின் மூலமாக மேலும் வலுப்படுறது பார்த்தீங்களா? இப்படிதான் இதாகுது. ஆக வந்து இப்போ அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வந்து எவ்வளவு கொடுக்க முடியும்? பறையர்னா எஸ்சி பிரிவில் பறையர் மட்டும் இல்லை சார், எஸ்சி பிரிவில் பலர் தேவேந்தர்கள் மட்டும் கிடையாது, பெரும்பான்மையாக இருப்பார்கள். அதை நீங்க வந்து அப்போ அதுல வந்து பெரும்பான்மை குறைந்த பிரிவினர் இருப்பாங்கல்ல, இப்போ அவர்களுடைய அடையாளத்தை குறிப்பிட்டா மட்டும்தான் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நம்ம கேட்க முடியும். இப்போ 3% இடஒதுக்கீடு வாங்கினாங்க, அதை வாங்கிட்டாங்க. அப்போ அதை வந்து எப்படி பண்ணாங்க? அது வந்து இன்னைக்கு வந்து அது அநீதியானதா மாறுது இல்ல, அந்த இடஒதுக்கீடுங்கிறது அநீதியானதுன்னு குரல் எழுப்ப வேண்டிய நிலைக்கு வர்றாங்கல்ல. இத்தனை ஆண்டு காலத்துல கருணாநிதி செஞ்ச நயவஞ்சகம் அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்கல்ல. அப்போ அதுபடி தான் அந்த பிரதிநிதித்துவம். நீங்க சரியான மக்கள் தொகையில உங்களுடைய சமூகத்தின் பெயரை சரியாக குறிப்பிட்டால் அது வந்து ஒரு வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கான பங்களிப்பை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். மாறாக மீண்டும் இந்த ஆதி திராவிடங்கிற பெயரை வந்து குறிப்பிட்டு மாட்டிக்காதீங்கிறத சொல்லிக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி.